ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் ஆஃப் த ஹேக்கர். ஓகேங்களா? ஸோ அதாவது ஒரு ஹேக்கர் வந்து ஒரு விக்டம் வந்து ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து என்ன மோட்டிவ் இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் தேம் வந்து பார்த்திங்கன்னா மணிக்காக வந்து ஹேக் பண்ணுவாங்க. பட் இந்த மணியை தாண்டி வேறு என்னென்ன மோட்டிவ்க்காக வந்து ஹேக் பண்ணுறாங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து சொல்லி தரப்போகிறோம். ஓகேங்களா? சரி, வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஓகேங்களா? ஸோ பே ஆஃப் அந்த மணிக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஹேக் பண்ணுவாங்க. ஒரு கம்பெனிக்கு வேலை பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை இண்டிவிஜுவலாக ஃப்ரீலான்சராக பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இண்டிவிஜுவலாக அதான் பென் டெஸ்டராக இருக்கட்டும், இல்லை தனியாக பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு வேலையாக இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி இவங்க வந்து ஹேக் பண்ணி எர்ன் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா மணிக்காக எல்லோரும் ஹேக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேக்கர் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக ஹேக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரிவெஞ்சில் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு ஹேக்கர் வந்து எப்படி ரொம்ப இதாக பண்ணிட்டீங்க, அவங்க ஈகோ டச் பண்ணுற லெவலுக்கு நீங்கள் இதாக பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரிவெஞ்ச் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து செகண்ட் ரீசன். ஓகேங்களா? மூணாவது வந்து அவங்களோட ஸ்கில்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி ஹேக்கிங்லாம் வந்து பண்ணுவாங்க. நான் வந்து இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், என்னால் இந்த லெவலுக்கு ஹேக் பண்ண முடியுமா, ஒரு ரியல் வேர்ல்டில் போய்ட்டு ஒரு கம்பெனி வந்து என்னால் ஹேக் பண்ண முடியுமா, ஒரு நெட்வொர்க் வந்து ஹேக் பண்ண முடியுமா, ஸோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்கில்ஸ்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து இது மாதிரி ஹேக்கிங்லாம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சும்மா ஃபன்னுக்காகவே சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹேக் பண்ணுவாங்க. என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஃபன்னுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஹேக்லாம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்து அஞ்சாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு கம்பெனி வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த கம்பெனிக்கிட்ட இருக்க ஒரு ரெப்புடேஷன் வந்து நான் வந்து தவிர்க்கணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போது இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு பாப்புலரான ஒரு கம்பெனி. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மில்லியன் போஸ்ட்லாம் வருது. இப்போது நீங்கள் ஒரு ப்ரைவேட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, அந்த ப்ரைவேட் அக்கௌண்ட்டை யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், யாருனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவோமா? இப்போ கூட வாட்ஸ்அப்பில் கூட ஐ திங்க் லாஸ்ட் இயர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், உங்கள் ப்ரைவேசிலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னோடனே நம்ம மோஸ்ட் ஆஃப் தேம் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பை விட்டுட்டு நம்ம டெலிகிராம் வந்து மூவ் ஆகணும். ஓகேவா? ஸோ அது மாதிரி டைம்லாம் இருந்துச்சு. ஸோ அது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? அந்த கம்பெனியோட ரெப்புடேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனி வந்து இதுதான் பண்ணுது, இது வந்து செக்யூராக இருக்குது கம்பெனி, அந்த நம்பிக்கையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு கம்பெனியில் வந்து நம்ம ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ரெப்புடேஷன் வந்து அவங்க மேலே வச்சுருக்க நம்பிக்கை வந்து போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். ஓகேவா? ஸோ அதை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிஷியன், இந்த ரிலீஜியன், ஸோ பொலிட்டிஷியனுக்காக பண்ணுறது, இல்லை ஜாதி மதம், ஸோ அது மாதிரி விஷயம்லாம் இருக்கும்ல, அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பே ஆஃப் பண்ணி அவங்கள வந்து ஹேக் பண்ண சொல்கிறது, இந்த பொலிட்டிஷியனுக்காக நாட்டுக்காக பண்ணுறது, ஸோ அது மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். ஓகேங்களா? அண்டு பயத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா ஹேக் பண்ண வைப்பாங்க. இப்போ ஹேக்கர்னாலே வந்து மோஸ்ட் ஆஃப் தேம்க்கு என்ன தோணும், அவங்களாம் வந்து ரொம்ப இதாக இருப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட நான் ஃபோன் கொடுறேன் அப்படின்னா கூட கொடுக்க மாட்டாங்க சம்டைம்ஸு, ஏன்னா நீ வந்து ஹேக் பண்ணுறோடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ சும்மா ஃபன்னுக்காகனா கூட சொல்லுவாங்க. சில பேர் என்கிட்ட நிஜமாகவே ஃபோன்லாம் கொடுக்காம இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு சின்ன பயம், கொடுத்துட்டா ஹேக் பண்ணிவிடுவாங்களா, அவங்க ஃபோனில் எதுவுமே இருக்காதுன்னு சொல்ல போனால், பட் இருந்தாலும் அவங்க கொடுத்துட்டா அவங்க வந்து ஹேக் பண்ணிவிடுவாங்களோ, ஏதாவது பண்ணிவிடுவாங்களா அப்படின்ற ஒரு பயம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ரீசன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டிவேஷன் ஆஃப் த ஹேக்கர்ஸில் வந்து இருக்குது. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ மூலிமா நீங்கள் சில விஷயம் கற்றுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, இல்லை எனக்கு வந்து இந்த இடத்துல எனக்கு சரியாக புரியல, அது வந்து எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னா நான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து நான் கீழே வந்து கொடுத்துருக்கேன். ஆர்எல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் கூட பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணாலும் சரி, இல்லை இன்ஸ்டாகிராம் வந்து டைரக்ட் மெசேஜ் பண்ணாலும் சரி. ஓகேங்களா? ஸோ நான் வந்து கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ண பார்க்குறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.